7வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். தோல்விகளை கண்டு கலங்கி போன உங்க வாழ்க்கையில, எவ்வளவோ பிரயாசப்பட்டும் பலன் கிடைக்காத உங்க வாழ்க்கையில, கடன் பிரச்சனையினால சோர்ந்து போய் அவமானப்பட்டு போன உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நீங்கள் ஆசீர்வாதத்தை காணும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். எந்தெந்த இடத்துலலாம் தோல்வியை சந்தித்து துவண்டி போனீர்களோ, அழுது கொண்டிருக்கிறீர்களோ, தலை குனிந்து நிற்கிறீர்களோ, அவமானப்பட்டு நிற்கிறீர்களோ, அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த இடத்துல உங்க தலையை உயர்த்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க வாழ்க்கையை ஆண்டவர் பெருக செய்ய போகிறார். தொழில்ல தோல்வியை கண்டிருக்கலாம், திருமண வாழ்க்கையில தோல்வியை கண்டிருக்கலாம், உங்களுடைய வேலையில தோல்வியை கண்டிருக்கலாம், உங்களுடைய நியாயங்களுக்கு, உங்களுடைய வழக்குகளுக்கு சரியான நியாயம் கிடைக்காமல் தோல்வியை கண்டிருக்கலாம். திருமணம் இன்னும் நடைபெறவில்லையே என்று நீங்கள் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். எந்தெந்த இடங்களிலே நீங்கள் தோற்று போய் நிற்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். சொந்து போகாதீங்க. நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல, உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில உள்ளவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய தோல்விகளை அவர் ஜெயமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். தோல்விகளிலின்று ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறார். ஆசீர்வாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று வாக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் தோல்வியை கண்டு கலங்கி போயிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம். பரீட்சையில தோல்வி, ஆண்டவர் அடுத்த நிலைமைக்கு செல்ல முடியாதபடி தோல்வி, வாழ்க்கையில தோல்வி, தொழில்ல தோல்வி, வேலை ஸ்தலத்துல தோல்வி, நான் என்ன செய்வது என்று ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிற ஏங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து எந்த இடத்துல தோற்று போய் நிற்கிறார்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நீர் உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தோல்விகளையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்ற போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.